மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூர் கிராமத்திற்குள் பட்டா கத்திகளோடு ஒரு கும்பல் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறது. நாங்குநேரி போன்ற சம்பவம் நடைபெற்று அதனுடைய ஈரம் காய்வதற்குள்ளாகவே மற்றொரு சம்பவம் இதுபோல நடைபெற்றிருக்கிறது. குற்றவாளிகள் மீதான கைது நடவடிக்கையை கண்டு யாரும் பயந்த மாதிரி தெரியவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூர் கிராமத்தில் நடைபெற்ற அந்த தாக்குதல் சம்பவத்தை குறிப்பிட்டு அவர் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைந்திருக்கிறார். லதா, விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சிவகங்கை மாவட்டத்தில் இன்று நடந்த தாக்குதல் சம்பவத்தை குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி கண்டன பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூர் கிராமத்துக்குள் இருசக்கர வாகனங்களில் அரிவாள் மற்றும் பட்டா கத்திகளுடன் வந்த 9 மர்ம நபர்கள் கண்ணால் கண்டவர்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்தியுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், இதே மாதிரியான தாக்குதல் 2 நாட்களுக்கு முன்புதான் நாங்குநேரி அருகே உள்ள பெரும்பத்தூர் கிராமத்தில் நடந்துள்ளது என்றும், அதன் ரத்த ஈரம் காய்வதற்குள் அடுத்ததொரு தாக்குதல் மீண்டும் நடக்கிறது என்றால் இவை சொல்ல வரும் செய்தி என்ன என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய முதலமைச்சர் கையாளாகாத முதலமைச்சராக இருக்கிறார் என்பதுதானே என்றும் அவர் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். மேலும் திமுக அரசின் குற்றவாளிகள் கைது நடவடிக்கையை கண்டு குற்றவாளிகள் யாரும் பயந்த மாதிரியே தெரியவில்லை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய இபிஎஸ், பட்டியலின மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளுக்கு புகுந்து தைரியமாக இப்படி ஒரு கொலைவெறி தாக்குதல் நடக்கிறது என்றால் இங்கே நடக்கும் சமூக அநீதி திமுக அரசு இதையெல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்க்கிறது என்றுதானே மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இப்படி மக்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய முதல்வர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? முடிந்து விட்டது என தன் கையை தன் காட்டிய சைகை வைரலானதை வெட்டி பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார் என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் முதலமைச்சரை நோக்கி, உங்கள் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முடிந்துவிட்டது, பெண்கள் பாதுகாப்பு முடிந்துவிட்டது, சமூக நீதி முடிந்துவிட்டது, மொத்தத்தில் தமிழக மக்களின் நிம்மதியே முடிந்துவிட்டது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இப்படி முடிந்துவிட்டதையெல்லாம் திரும்ப பெற ஒரே வழி உங்களுடைய திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டுவதே. அதை மிக விரைவில் தமிழக மக்கள் சிறப்பாய் செய்ய காத்திருக்கிறார்கள். இடைக்காட்டூர் கிராமத்தில் அரங்கேறியுள்ள கொலைவெறி தாக்குதலில் தொடர்புள்ள அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் இபிஎஸ் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.